ஒரு கணினியே இல்லாமல் ஒருவர் வங்கியிலிருந்து 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை திருடினார் என்று தெரியுமா? 1978ஆம் ஆண்டு அமெரிக்காவின் செக்யூரிட்டி பசிபிக் வங்கி ஸ்டான்லி ரிஃப்கின் ஒரு சாதாரண ஆலோசகராக வங்கியின் உள்ளே நுழைந்தார். அங்கே ஒரு நோட்பேடில் எழுதப்பட்டிருந்த பாதுகாப்பு கோடை அவர் மனதில் பதித்து கொண்டார். பிறகு அவர் செய்தது இதுதான். ஒரு தொலைபேசி அழைப்பு. வங்கியின் வயர் டிரான்ஸ்ஃபர் பிரிவை அழைத்து அந்த கோடை சொல்லி $10.2 மில்லியன் வெளியே அனுப்பினார். எந்த கணினியும் இல்லை, எந்த ஹேக்கிங்கும் இல்லை, வெறும் வார்த்தைகள் மட்டுமே. திருடிய பணத்தை மறைக்க அவர் ஒரு ரஷ்ய வைர கம்பெனி மூலம் சோவியத் வைரங்களாக மாற்றினார். திட்டம் சரியாகவே நடந்தது. ஆனால் அவரால் ஒரு விஷயம் செய்ய முடியவில்லை. வாயை மூடிக்கொள்ள முடியவில்லை. தன் நண்பரிடம் எல்லாவற்றையும் சொன்னார். அந்த நண்பர் FBI இடம் சொன்னார். உலகின் மிகவும் நுட்பமான வங்கி மோசடி ஒரு கணினியால் தோற்கவில்லை, ஒரு மனித தவறால் தோற்றது.